விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. எசேக்கியா என்ற மன்னன் சாகம் தருவாயில டாக்டர்ஸால் கைவிடப்பட்டவனாய் தெய்வத்தை நோக்கி கதறுகிறான். தெய்வமே, முன் உண்மையாய் நடந்தேன், உன் பார்வைக்கு நல்லதை செய்தேன், என்னை நினைவு கூறும், எனக்கு சுகம் தாரும் என்று கதறினான். ஆண்டவராகிய தெய்வம் அவனுக்கு இப்படியாய் பதில் சொன்னான், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு சுகம் தருகிறேன் என்று. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லி நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மத்தியில நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது இந்த பாடலை ஆண்டவர் எனக்கு அப்பொழுது கொடுத்தார். கண்ணீரோடு நான் எல்லோரும் சேர்ந்து பாடினோம். அற்புதங்கள் நடந்தன. இன்னும் அந்த பாடல் வழியாய் அதிகமாய் ஆயிரக்கணக்கான பேர் சுகம் பெறுவதை நான் என் கண்கள் காண்கின்றன. திண்டிவனத்திலே கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலே அநேகர் வியாதிக்காரர்கள் இயேசு நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். 10 வயது சிறுவன், அவன் காது கேட்கவில்லை பிறந்ததிலிருந்தே, வாயும் பேசவில்லை பிறந்ததிலிருந்தே. இயேசு என்று அப்பா கத்திக் கொண்டிருந்தார். ஒரு வல்லமை இறங்கியது, காது கேட்டது, வாய் பேசியது. தகப்பன் கண்ணீரோடு தன் பிள்ளையை கூட்டி வந்து மேடையில் கதறி சொன்னார், இயேசு சுகமாக்கினார் என்று. அந்த தகப்பனுக்கு பொறுப்பா அந்த போதகர் ஓடி வந்து, ஐயா, 2 வருடம் இவனுக்கா நான் ஜெபித்திருக்கேன், இன்றைக்கு இயேசு சுகமாக்கி விட்டார், இயேசுவே வழி, இயேசுவே சுகம் கொடுக்கும் தெய்வம் என்று இயேசுவை துதிக்க ஆரம்பித்தார். இன்னொரு தாய் ஓடி வந்து, ஐயா, இவன் பேசினால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன் என்று சவால் விட்டிருந்தேன், இப்பொழுது இந்த கூட்டத்தின் முன்னிலையில நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், அவர்தான் தெய்வம் என்று சொல்லி கண்ணீரோடு ஒப்புக் கொடுத்தார். நண்பா, எத்தனையோ வியாதிகள் சுகமாகின்றன இயேசுவால். ஏன் உன் நோயும் சுகமாக கூடாது? இன்றைக்கு நீ இயேசு நம்பி வா. உன் நோயை எல்லாம் கல்வாரி சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்தார். நீ விரும்பினா இப்பொழுது நான் உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? உங்கள் நோய்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தேவரே, அடிமையை அபிஷேகித்து போ, சுவிசேஷத்தை சொல்லு, நோய்களை போக்கு, பேய்களை விரட்டு என்று எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தின் பெயரிலே இப்பொழுது நோயோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய சுகமளிக்கு வல்லமை கடந்து வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கண்கள் பார்க்கட்டும், காதுகள் கேட்கட்டும், ஊமையர் பேசட்டும், முடவர்கள் நடக்கட்டும், டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட அத்தனை நோய்களும் நீங்கி போகட்டும், கட்டிகள் கரைந்து போகட்டும், வலிகள் மாறட்டும். உமக்கு நன்றி அப்பா. என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் சுகம் கொடுத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.